Hi guys, welcome back to Tech Plus channel. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஏர் கூலர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய வீட்டு யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ எதுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃப்ரெஷ்ல இந்த பிராண்டில் தான் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதனுடைய ரிவ்யூ கம்ப்ளீட்டாக இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, என்ன மோடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காத நம்ம டெக் பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க இது எப்படி அன்பாக்சிங் பண்ணுறது அண்ட் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஏர் ஃப்ளோ கிடைக்குது, எவ்வளோ கூலிங் கிடைக்குதுன்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துடலாம். ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிலேஷன், ஹியூமிடிஃபைடு, கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைஃப்ரெஷ்னுடைய பிராண்ட் போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏர் கூலர் எப்படி இருக்குன்றத ஃப்ரண்ட் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் வந்து இருக்கும். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி அண்ட் 80 watts வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங் குயிக்காக வந்து பார்த்தலாம். இந்த ஹைஃப்ரெஷ்னுடைய ஏர் கூலர் ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது மூலிமா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 5% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும் உங்களுடைய ப்ரைஸ்லேருந்து. ஸோ கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி ஸோ லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஹைஃப்ரெஷ்னுடைய ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், அது மூலிமா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ஏர் கூலரை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஏர் கூலர் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஐஸ் பேக்கு. ஸோ இதுக்குள்ளார நம்ம வந்து வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங்கில் இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாம் எப்படி பண்ணணும், ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவலு, ரிமோட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து ரிமோட்டு, ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ணுறேன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து டாப்பு பாட்டமு கேட்டி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டிரைவரு. ஸோ அட்டாச் அண்ட் டிட்டாச் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு நாசில் வந்து கொடுத்துருக்காங்க பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நமக்கு வந்து இந்த ஏர் கூலரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு பேஸு. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு சைடு பேஸு. இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணி அந்த ஏர் கூலர்னுடைய பாட்டமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எப்படி ஸ்க்ரூ பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து பேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏர் கூலரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடலாம் பாக்ஸ்லேருந்து. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நான் இன்னொன்று மெயினாக சொல்ல வேண்டியது, அண்ட் இதனுடைய ப்ரொடெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரொடெக்டிவிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு அண்டு டாப்பு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோல் தான். அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாசில் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விழக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் கூட்டு தான். ஸோ சைடில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 pin சாக்கெட் ஒயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ இது இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துடலாம். நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ ஏன்னா வந்து கையிலேருந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் மேலே டாப்பு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிற மாதிரி பாருங்கள். கீழே பாட்டம் வைக்கும்போது அந்த ஸ்பாஞ்ச் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேலே வந்து அந்த கவர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பான்ச்சஸ் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்பாஞ்ச் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. கவரை எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாதீங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஸோ அதுக்கடுத்து பாக்ஸில் வேறு எதாவது கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கிடையாது. ஸோ இந்த யூசர் மேனுவல், ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ்லாம் தான் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலரை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பாஞ்ச் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்பாஞ்சை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டர்லேருந்து வந்து புல் அவுட் பண்ணி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 ஸ்பாஞ்சுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து இந்த ஏர் கூலருக்கு மேலே வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏர் கூலர் டிஸ்பிளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேவோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்லேயும் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இதிலே வந்து டச்சும் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்பிளேனுடைய மேலே இருக்க கவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ எடுத்ததுமே இது பண்ணிக்க தேவையில்ல. இது எதுக்குன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறது தான். இதிலே நீங்கள் அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டச் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்றதுனால ஸோ இதை வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இது மேலே இருக்க டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கட்டரை எடுத்து ஸோ நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் மட்டும் லைட்டாக வந்து அந்த டேப்பை வந்து கட் பண்ணாலே வந்து போதும். ஸோ அதுவே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இதுக்கப்புறம் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர்னுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் இருக்கும். ஸோ அந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து அனிகோம் பேடு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டீசெண்டான லென்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாட் வந்து எடுத்துருங்க. இந்த ஒயரில் இருக்க நாட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏர் கூலர் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்க வைக்க முடியாது. அந்த பேஸை ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த ஏர் கூலர் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக வந்து நிற்கும். ஸோ இப்போ ஓவராலாக இந்த பேஸை ஃபிக்ஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். கிளாசிக் லுக்காக வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலகண்ட் ஏர் கூலர் மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹனிகாம் பேடு வித் நெட்டோட வரும். வாட்டர் இன்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் இன்லெட்டில் வாட்டர் எப்படி ஃபில் பண்ணணும், அந்த ஐஸ் பேக் எப்படி போடணும், அதுக்கு என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுன்றத 1 by 1 சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்னேன் பார்த்தீங்களா, அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு கவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த iFreshனுடைய சர்வீஸ் சப்போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாமே ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 year வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த iFreshனுடைய யூசர் மேனுவலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வச்சிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட்டும் ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி தான். அதை நீங்கள் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸ் வந்து 2 பாக்கெட் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஒரு 2 ஸ்க்ரூவு. ஸோ எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரிமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்குது. அண்ட் இந்த இப்போ நீங்கள் நார்மலாக இந்த ரிமோட் அழுத்தினீங்கன்னா வேலை செய்யாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டுக்கு கீழே பாட்டமில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் எதுக்குன்னா அந்த பேட்டரியும் ரிமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் இப்போ தான் உங்களுக்கு ரிமோட்டே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிமோட்டும் ஏர் கூலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிமோட்டை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டச் கண்ட்ரோல்லே நீங்கள் வந்து ஏர் கூலர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது பேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அது மேலே வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோலும் மேட்ச் ஆகணும். அந்த ஹோல் மேட்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூஸ் வச்சு இந்த பாட்டமோட வந்து ஏர் கூலர் பாட்டமோட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏர் கூலர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு நாசில் ஒன்று இருக்கும். அந்த நாசில் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வாட்டர் ஃபில் பண்ணால் லீக் ஆகாமல் இருக்குது தான் அந்த நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 ஹோல்ஸில் இந்த பேஸை வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஏர் கூலர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஸ்க்ரூஸ் போட்டு வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர்னுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து இதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணி பேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓவர் தான். ஸோ நம்மளுடைய ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஆன் பண்ணி இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி
கேப்பபிலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். ஏர் கூலரில் வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐஸ் பேக்கில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் பேக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 பாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 by 1 இந்த வாட்டர் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் கீழே ஊற்றணும் அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து இந்த வாட்டரை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து ஃப்ரீசரில் வச்சாலே வந்து போதும். இந்த வாட்டரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணாலே வந்து போதும். இதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஐஸ் பேக் எல்லாத்தையுமே வந்து வச்சுருங்க. இந்த ஐஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 hours வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்டிக்கு வந்து வந்துடும். ஸோ நல்லாவே வந்து கூலிங் ஆகிடும். இந்த ஐஸ் பேக்கில் மறுபடியும் நீங்கள் வாட்டரை ரீஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ரீஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும். ஸோ ஜஸ்ட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கூலிங் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சாலே வந்து போதும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வால்வு வந்து கரெக்டாக நல்லா டைட்டாக இருக்கான்னு வந்து பார்த்துங்க. ஏன்னா இப்போ வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அந்த எல்லோ கலர் வால்வு வந்து கரெக்டாக இருந்து பேஸில் கரெக்டாக இருந்து நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏர் கூலர்னுடைய பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்லெட் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு மோட்டர் இருக்கும் அண்ட் 2 பைப் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷனல் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் இன்லெட்டை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஜென்டலாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் இன்லெட்னுடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளில வந்துடும். ஸோ இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோம் பேடில் போயிட்டு ஸோ அந்த ஹனிகோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷனில் ஆகும். ஸோ வாட்டர் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் வந்து இப்போ இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த ஏர் கூலர் பின்னாடி பார்க்குற இந்த ஹனிகோம் பேடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் பேக் போட்டு நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி நீங்கள் அந்த ஹனிகோம் பேட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் வாட்டர் எல்லாமே வந்து போகும். ஸோ இதுக்கு நம்ம ஐஸ் பேக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட வேண்டியதான். ஸோ 4 ஐஸ் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கன்சியூம் பண்ணும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ண உங்களுக்கு வந்து லெவல் வந்து தெரியும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்து நிறுத்திக்கோங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணுறீங்க இல்லை ஐஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இன்லெட்டில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்போ வந்து உங்களோட ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் சப்ளையில் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு வந்து சொல்கிறேன். எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த வாட்டர்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையில் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வாட்டர் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணிக்கேன். ஸோ there is no problem. ஸோ இது வந்து ஒரு ப்ரிகாஷன் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஐஸ் பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஐஸ் பேக்குமே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை வந்து நம்ம அப்படியே அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்டிலாக வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும், உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இண்டிகேஷன் காமிச்சிடும். ஸோ அந்த இண்டிகேஷனை பார்த்து நீங்கள் வந்து வாட்டர் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் கூலர் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோம், ஐஸ் பேக் போட்டுட்டோம், எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர் கூலரை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து பிளக் இன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடு எல்லா கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல், அதனால் ஜென்டிலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் ஆன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நான் 1 by 1 ஒரு ஆப்ஷனுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏர் கூலர்னுடைய ஒரு லுக் வந்து பார்த்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ நமக்கு வந்து ஏர் கூலர்னுடைய டாப்பில் இப்படி தான் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட் அண்ட் க்ளீன் அண்ட் சூப்பர் லுக்காக வந்து எலகண்ட் லுக்காக வந்து இருக்குது. ஸோ ஏருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏர் ஃப்ளோ ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் கூலர் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்விட்ச் தான். அண்ட் அதுக்கு அடுத்து செகண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லெவல் ஸ்பீடு இருக்குது, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஏர் ஃப்ளோ கிடைக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீடும் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீடு எந்த ஸ்பீடில் வந்து இந்த ஏர் கூலர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும். அதே நீங்கள் செகண்ட் லெவல் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஏர் ஃப்ளோ நல்லா கிடைக்குது. தேர்ட் லெவல் தான் இருக்கிறதுலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டடாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. மோஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஏரியாவிலலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் லெவல் ஸ்பீடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோட் இருக்கு. ஸோ இந்த 3 மோடுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோல்டு மோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகி இருக்கணும். உங்களுடைய வாட்டர் வந்து இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகாம் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்டர் இருக்கான்றதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆகும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இந்த ஆசிலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷனும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெவல் 1 வச்சிருந்தீங்கன்னா பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ நீங்கள் 2, 3 வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஆசிலேஷன் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேஷன்ன்றது வந்து 70 டிகிரி வரைக்கும் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு, அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மோடு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 1 by 1 கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஐக்கான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோடில் இந்த மாதிரி வந்து ஐக்கான் இருக்குது, செகண்ட் மோடில் இந்த மாதிரி ஐக்கான் வரும். அண்ட் தேர்ட் மோடு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வந்து காமிக்கும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோடு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஏர் கூலர்னுடைய ஃபைனல் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா டைமர். நீங்கள் வந்து இதில் டைமர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து அந்த டைமரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து 00 காமிக்குதுங்களா, இப்போ 2வது தடவை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாமே மினிட்ஸில் கணக்காகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஷனாக எத்தனை நிமிட்ஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். பட் நான் இதில் செட் பண்ணும்போது அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எந்த மாதிரி அந்த மினிட்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வரைக்கும் அந்த ஃபேன் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் கண்ட்ரோல் தான் வந்துருக்கு. ஸ்விங் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே வந்து இருக்கும். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். இதில் இல்லாத ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் இருக்காது, அந்த நாய்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூட் ஆப்ஷனு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் கூலரில் என்னென்ன டச் கண்ட்ரோல்லாம் இருக்கும் ஸோ அதில் அப்படியே சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிமோட்லேயும் வந்து இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஆப்ஷன்ஸை விட்டுட்டு இப்போ ஏர் கூலர் எப்படி இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு சேரில் உட்காந்து சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஏர் ஃப்ளோ கிடைக்குது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆன் பண்ணலை, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஏர் ஃப்ளோ மட்டும்தான் ஆகிட்டு இருக்கு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் கூலிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து அடிக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஐஸ் க்யூப்ஸுமே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூலிங்கான வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வித் ரிமோட் கண்ட்ரோலோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் கூலர், அதுவும் ஆசிலேஷன் ஃபெசிலிட்டி, 3 லெவல் ஸ்பீட்ஸு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல்னு ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதனுடைய எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் மறக்காத நம்மளுடைய கூப்பன் கோடையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கண்டென்ட்டை நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.